ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2011 ரிலீஸ் ஆன இன் டைம் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா பணம் கொடுத்து தான் வாங்குவோம். ஆனா இங்க ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக டைமை தான் கொடுக்கணும். பொதுவாகவே வேலைக்கு போனா பணத்தை தான் சம்பளமா தருவாங்க. ஆனா இங்க டைமை தான் சம்பளமாவே தராங்க. அந்த டைமை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோ நாள் உயிரோட இருக்கலாம். என்னதான் பணத்துக்கு பதிலாக டைமை கொடுத்தாலும் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் இன்னமும் இங்க இருக்கு. அதை சரி பண்றதுக்காக ஹீரோ என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட பேரு வில். இவர் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவர் எந்திரிச்சு காலையில பார்க்கும்போது இவருக்கு ஒரு நாளைக்கும் கம்மியாக தான் டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவரும் இறந்துருவாரு. அதனால அந்த டைமை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஃபேக்டரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட 3 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு 50வது பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக வெளியே கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அவங்க அம்மா இருந்துட்டு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. இபி பில்லு, வாட்டர் பில்லாம் கட்டணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால இப்போ வெளியே போக முடியாது, இன்னொரு நாள் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அவங்க கிட்ட இருந்து ஒரு 30 நிமிஷத்தை வில்லுக்கு கொடுக்குறாங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. சொல்ல போனா காசு அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. வெறும் டைம் கொடுத்து மட்டும்தான் எல்லாமே வாங்கணும். அப்புறமா ஃபேக்டரிக்கும் கிளம்பி வந்துடுறாரு. ஃபேக்டரியோட கேன்டீன்ல ஒரு காஃபி வாங்கலாம்னு போகும்போது அங்க ஒரு காஃபி 8 நிமிஷம்னு போட்டிருக்கு. வில்லும் அந்த கடைக்காரனை பார்த்துட்டு நேற்று கம்மியாக தானே இருந்துச்சு, இப்போ இவ்வளோ விலை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு வேணும்னா வாங்க, இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழியே இல்லாம அந்த காஃபியை வாங்கிட்டு வேலைக்கும் போறாரு. அப்படியே நைட்டும் வருது. அவர் வேலை செஞ்சதுக்கு சம்பளமா டைமை வாங்க வரும்போது வழக்கமா கொடுக்குற டைமை விட கம்மியான டைமை தராங்க. அதை பார்த்துட்டு ஏன் கம்மியா தரீங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி வராரு. வந்துட்டு ஒரு பார்ல குடிக்க போகும்போது அங்க ஹென்றி அப்படின்னு ஒருத்தனை மீட் பண்றாரு. அதாவது அவங்க கிட்ட 116 வருஷம் டைம் வச்சிருப்பான். அவங்க கிட்ட போய் நீ இந்த பாரை விட்டு கிளம்பிடு, இங்க நிறைய ராபரி நடக்கும்னு சொல்லிட்டு வில் குடிக்கலான்னு போகும்போது கரெக்டா ஒரு ராபரி கேங் உள்ள வந்துருது. இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹென்ரியை காப்பாத்தி ஒரு பழைய பில்டிங்க்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சிடறாரு. அப்புறமா இவ்வளோ டைம் வச்சிருக்க, ஆனா இப்படி வெளியே அசால்ட்டா சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு நீ யாரு, எப்படி இங்க வந்தேன்னு கேட்க அவனும் அவனோட பேரை சொல்லிட்டு நான் கிரீன்விச்ல இருந்து வரேன். இப்போ எனக்கு 105 வயசு ஆகுது. ஆனா இன்னும் என்கிட்ட 116 வருஷம் இருக்கு. ஆனா எனக்கு வாழவே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் பேசிட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வில்லோட கையை ஹென்றி பாக்குறான். வில் கிட்ட டைம் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. ஹென்றி அவன் கிட்ட வெறும் 5 நிமிஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லா டைமையும் ஹென்றி கொடுத்துட்றான். நம்ம வில்லும் எந்திரிச்சு பார்த்தா ஹென்ரியை காணோம். அப்போ அங்க ஒரு விண்டோல டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு எழுதி இருக்கு. அப்படியே கையை பார்த்தா எல்லா டைமும் வில்லு கிட்ட இருக்கு. கடைசியா வில் ஹென்ரிய ஒரு பிரிட்ஜ் மேல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுறான். ஆனா ஹென்றி டைம் முடிஞ்சு இறந்துடுறான். வில்லும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவனோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கும் 10 வருஷத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் வில்லோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வீட்டோட ரெண்ட் எல்லாம் கட்டிட்டு மீதி 1.5 மணி நேரத்தை தான் கையில வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த டைம் வச்சுட்டு பஸ் ஏற வரும்போது அவங்கள பஸ்ல ஏத்த மாட்டாங்க. ஏன்னு பார்த்தா பஸ்ஸோட ஃபேர் 2 மணி நேரம்னு சொல்றாங்க. வில்லோட அம்மாவும் நேத்து கம்மியா தானே இருந்துச்சுன்னு கேட்க, ஆமா நேத்து கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் பரவாயில்ல ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பஸ்காரன் பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறான். இதனால எப்படியாவது வில்ல பாத்துறணும் அப்படின்னு சொல்லி வேகமா அங்கிருந்து அவங்க அம்மா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வில்லும் கையில ஒரு பொக்கையை வச்சுட்டு அவங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கான். ஆனா வழக்கமா அவங்க வர பஸ்ல அவங்க இல்லாததால ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த பஸ் வர திசையிலேயே வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியா 2 பேரும் ஒரு எண்டுல மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் வேகமா ஓடி வராங்க, இவனும் வேகமா ஓடி போறான். அவங்க அம்மா கிட்ட டைம் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. வில் ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது அவங்க அம்மா மடியிலேயே விழுந்து இறந்துடுறாங்க. இதனால வில் கதறி கதறி அழுகிறான். அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹென்றி ஒரு இடத்துல இறந்து கிடந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கிட்ட நிறைய டைம் இருந்துச்சு, யாராவது இவன் கிட்ட திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. இந்த பக்கம் வில் அந்த ஹென்றி சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, நான் கிரீன்விச்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவன் போற வழியில நிறைய டோல்கேட்லாம் இருக்கும். அந்த டோல்கேட்ல தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் கிட்ட கொடுக்குறான். இப்படியே ஒவ்வொரு டோல்கேட்டா கொடுக்க இவன் கிட்ட 1 வருஷம் காலி ஆயிருது. கடைசியா கிரீன்விச்க்கு வந்து ரீச் ஆயிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வில்ல ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா வில் கிட்ட நிறைய டைம் இருக்கிறதால யாரும் வந்து பெருசா எடுத்துக்கல. அப்புறமா வில் ஒரு ஹோட்டலையும் ஸ்டே பண்றான். அங்க லஞ்ச் சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதும் பில்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல 8 மணி நேரம் போட்டிருக்கு. அப்போதான் வில் யோசிக்கிறான், நம்ம அங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறோம், ஆனா இவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவே 8 மணி நேரம் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் போலீஸும் வில் தான் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம டைமை திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லி வில்ல ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. வில்லும் இங்க இருக்கிற ஒரு கேசினோல போய் போக்கர் கேம்ல விளையாடி நிறைய சம்பாதிக்கிறான். அப்படியே அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆளையும் சந்திக்கிறான். அவனோட பேரு பிலிப்ஸ்.
அது மட்டும் இல்லாம அவனோட பொண்ணு சில்வியாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ வில்லும் பிலிப்ஸும் போக்கர் கேம்ல பெட் கட்டி விளையாடுறாங்க. அந்த சமயத்துல பிலிப்ஸ் இருந்துட்டு நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் விளையாட தெரியாதுன்னு சொல்லி கடுப்பேத்த வில்லும் அவங்க கிட்ட வெறும் 90 நிமிஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையுமே பெட் கட்டிடுறான். ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ வில் கிட்ட வெறும் 30 செகண்ட் தான் இருக்கு. அவ்வளவுதான், வில்லோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா வின் பண்ணிடுவான். இதை வின் பண்ணது மூலமா அவனுக்கு 1100 வருஷம் கிடைச்சிருக்கும். அப்புறமா பிலிப்ஸோட பொண்ணு சில்வியாவும் வில்ல ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. வில்லும் காஸ்ட்லியான கார்லாம் வாங்கிட்டு அந்த பார்ட்டிக்கு போறான். பிலிப்ஸும் அவரோட அம்மா, ஒய்ஃப் அப்புறம் பொண்ணுன்னு 3 பேரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க 3 பேருமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பார்க்க எல்லாருக்குமே ஒரே வயசு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டைமோட வேலை. வில்லுக்கும் அங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஹீரோயினும் எல்லாமே சொல்லித்தரா. அந்த டைம்ல போலீஸும் அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு வில்ல அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற 1100 வருஷத்துல வெறும் 2 மணி நேரத்தை மட்டும் அவங்க கிட்ட வச்சுட்டு எல்லா டைமையும் எடுத்துறாங்க. உடனே வில் ஒரு பிளான் பண்ணி சில்வியாவை கடத்தி அவனோட ஊரான டீடானுக்கு போயிட்டு இருக்கான். அப்படி போற வழியில கையில பார்க்கும்போது தான் வில்லுக்கு டைம் ரொம்பவுமே கம்மியா இருக்கிறது தெரியுது. இதனால சில்வியா கிட்ட கொஞ்சம் டைம் கேட்பான். ஆனா அவ தர முடியாதுன்னு சொல்லிடுவா. அப்புறமா அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு டிராப்ல மாட்டி கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. 2 பேரும் இதனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல அந்த டிராப்பை வச்ச ராபர்ஸ் எல்லாமே அங்க வந்துடுறாங்க. அதாவது படத்தோட வில்லன். அவன் வந்துட்டு சில்வியா கிட்ட நிறைய டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம் எல்லாம் திருடிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல போலீஸ்காரோட சவுண்டு கேட்க அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. இப்போ வில் கிட்டையும் சில்வியா கிட்டையும் வெறும் 30 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, வில் இருந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 வருஷம் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நீங்க கொடுத்த 10 வருஷத்தை அந்த ராபர்ஸ் திருடிட்டு அவரையும் கொன்னு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால வில்லுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியா சில்வியாவோட காதுல ஒரு டைமண்ட் கம்மல் இருக்கும். அதை பாக்குறான். அதை வச்சு எப்படியாவது டைமை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போறாங்க. ஆனா அந்த கடையில இருக்கிறவங்க கையில கன்னை வச்சு இவங்க 2 பேரையும் மிரட்டி அந்த டைமண்ட் கம்மலுக்கு வெறும் 2 நாள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. வேற வழி இல்லாம அந்த 2 நாளையும் இவங்க வாங்குறாங்க. அடுத்ததா வில் ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் சில்வியாவோட அப்பாவுக்கு கால் பண்றான். நீ 1000 வருஷத்தை இப்ப நீ கொடுத்தாதான் உன்னோட பொண்ணை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அவங்க அப்பாவும் நான் கொடுக்குறேன்னு சொல்ல வில்லும் ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லிட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூமை பார்த்து 2 பேரும் தங்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் வருது. யாரும் வர மாதிரி தெரியல. வில்லும் சில்வியா கிட்ட உன்னோட அப்பாவுக்கு உன்னை விட டைம் தான் பெருசா போச்சு, நான் உன்னை கடத்திட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ உங்க அப்பாவை வர சொல்லி இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். சில்வியாவும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி என்னை விட உங்களுக்கு டைம் தான் பெருசா போச்சா, நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் அங்க வந்துடுறாரு. அவரு கன் எடுத்து வில்ல சுட வரும்போது கரெக்டா சில்வியா அவரை சுட்டுறா. அப்புறமா 2 பேரும் அவரோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ வில் ஒரு பிளான் சொல்றாரு. அதாவது நம்ம இனிமேல் ராபரி பண்ணி டைம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இந்த பிளான்க்கு சில்வியாவும் ஒத்துக்கிறா. அப்புறமா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா ராபரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வில்லோட சேர்த்து சில்வியாவும் வாண்டட் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டா. இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க கொள்ளையடிச்சிட்டு அங்க இருக்கிற ஏழைங்க கிட்டையும் டைமை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அவங்க திருடின எல்லா டைமையும் இல்லாத மக்களுக்கு வாண்டடாவே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதனால இல்லாதவங்க கிட்ட எல்லாருக்குமே இப்போ டைம் இருக்கு. இவங்க இப்படியே எல்லாருக்குமே டைமை கொடுக்கறதால வில்லனாலையும் யார்கிட்ட இருந்தும் டைமை திருட முடியல. ஏன்னா எல்லார்கிட்டயுமே கன் இருக்கு. அதாவது அந்த டைமை கொடுத்து எல்லாருமே சேஃப்டிக்காக ஒரு கன்னை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிறதால வில்லனுக்கு வில் மேல இன்னும் கோபம் அதிகமாகுது. வில்லையும் சில்வியாவையும் புடிச்சு கொடுத்தா 10 வருஷம் ரிவார்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே போட்டிருக்காங்க. வில்லனும் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த நாள் நைட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு போலீஸ் தேடி வந்துடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டல் இருக்கிற எல்லா ரூமையுமே புக் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லா ரூமையுமே புக் பண்ணதால இவங்களுக்கு பின்னாடி வந்த ஒருத்தனுக்கு ரூம் கிடைச்சிருக்காது. அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அதே நாள் நைட்டு வில்ல இருந்துட்டு அந்த ஏரியால இருக்கிற ரேண்டமா ஒரு 10 பேரை பிடிச்சி வில்ல பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தனுக்கு ரூம் கிடைக்காம வெளியே வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் வில்லு இருக்கிற இடத்த சொல்லி கொடுத்துட்றான். வில்லனும் உடனே அங்க கிளம்பி போய் வில்ல அடிச்சிடறான். பிடிச்சி ஆர்ம் ரெஸ்லிங் போட்டிக்கு கூப்பிட்டு வில்லோட டைம் எல்லாத்தையுமே திருடிடலான்னு பாக்குறான். வில்லுக்கும் வேற வழி இல்ல. ஏன்னா வில்லனோட ஆளுங்க வில்ல சுத்தி நிக்கிறாங்க. வில்லனும் வில் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட வில் கிட்ட 20 செகண்ட் மட்டும் தான் பாக்கி இருக்கு. கரெக்டா இந்த டைம்ல வில் புஷ் பண்ண அவன் எடுத்த டைம் எல்லாத்தையுமே திருப்பி எடுக்கிறான். இப்போ வில்லன் கிட்ட வெறும் 20 செகண்ட் தான் இருக்கு. அந்த டைம்ல கரெக்டா வில் அவன் கால்ல இருந்து ஒரு கன் எடுத்து அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே சுட்டுட்டு கரெக்டா வில்லன் கிட்ட கன்னை நீட்டும் போது வில்லன் அவன் கிட்ட இருந்து டைம் முடிஞ்சு இறந்துடுறான். இதனால 2 பேரும் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த நாள் நைட்டு போலீஸும் அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க இத்தனை பேர் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே வில் மேல இன்னும் கோபம் அதிகமாகுது. தப்பிச்சு போன வில்லும் சில்வியாவும் எவ்வளவு நாள் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறது, எப்போதான் இந்த ஏழை பணக்காரன் அப்படிங்கிற நிலைமை மாறும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சில்வியா சொல்றா, என்னோட அப்பாவும் ஒரு பேங்கர் தான், அதாவது
அதாவது டைம் எல்லாமே அவரோட பேங்க்ல சேர்த்து வச்சிருப்பாரு. அதை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இவ பிளான் சொன்னதுக்கு அப்புறமா சில்வியா அவங்க அப்பாவை நேர்ல பார்த்து, அப்பா நான் இது வரைக்கும் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சரண்டர் ஆகிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பின்னாடி இருந்து வில் வந்து அவங்க அப்பாவை ஆளுங்களை வச்சு கடத்திடுறான். அப்புறமா அங்க இருக்கிற டைம் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த விஷயம் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் தெரிய வந்துருது. அப்புறமா அவங்க 2 பேரையும் தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட கையை பாக்குறாரு. அவருக்கு வெறும் 40 நிமிஷம் கிட்ட தான் டைம் இருக்கு. அப்புறமா அவரோட கார்ல சேஃப்டிக்கு எப்பயுமே கொஞ்சம் டைம் வச்சிருப்பாரு. அந்த டைமை ஏத்திட்டு இருக்கும்போது வில்லும் சில்வியாவும் கிராஸ் ஆகிறத நோட் பண்ணிடுறாரு. அதனால உடனே அதுல இருந்து கையை எடுத்துட்டு அவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஆனா அதுக்குள்ள வில் இருந்துட்டு அவரோட ஊரான D10க்கு வந்து சேர்ந்துடுறாரு. வந்த முதல் வேலையா அங்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவளை முன்னாடியே வில்க்கு தெரிஞ்சிருக்கும். அவகிட்ட இவங்க திருடின டைம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரிசமமா பிரிச்சு கொடுத்துருன்னு சொல்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவங்க 2 பேரும் எப்படியோ அந்த கிரௌட்ல பூந்து வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா அந்த போலீஸ் இவங்களை விடாம துரத்த கடைசி ஒரு இடத்துல 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் சுடலான்னு அந்த போலீஸ் கையில கன் எடுக்கும் போது டக்குன்னு அவரோட கையை பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட டைம் முடிஞ்சு அங்கே இறந்து போயிடுறாரு. இப்போ வில் கிட்டையும் சில்வியா கிட்டையும் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கும். 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வில்லுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தா அந்த போலீஸோட கார்ல எப்பயுமே சேஃப்டி கொஞ்சம் டைம் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த டைமை போய் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான். கடைசியா எப்படியோ வேகமா ஓடி போய் அந்த டைமையும் எடுத்துடுறான். எடுத்து முடிச்சதும் திரும்பி பார்த்தா வில்லோட அம்மா எப்படி ஓடி வந்தாங்களோ அதே மாதிரி சில்வியாவும் ஓடி வரா. சில்வியா கிட்டையும் டைம் முடிய போகுது, அவளும் வேகமா ஓடி வரா. இந்த டைம் சில்வியாவை சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில் வேகமா ஓடி வந்து அவளை சேவ் பண்ணிடுறான். இப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணும் டைமை எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு தரா. இப்போ நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாமே மாறுது. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு நிலைமையே மொத்தமா மாறுது. இப்போ எல்லாருமே சமமா இருக்கிறாங்க. மொத்த சிஸ்டத்திலயுமே பெருசா ஒரு சேஞ்ச் ஏற்படுது. இது வரைக்கும் டிட்டன்ல மட்டுமே இந்த மக்கள் எல்லாருமே கிரீன்விச்சுக்கும் மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா வில்லோட பேரையும் சில்வியாவோட பேரையும் வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்துட்டு இவங்க 2 பேரால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் அதை கார்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த நியூஸை பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. 2 பேரும் கையில கன் எடுத்துட்டு அடுத்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் வில் பண்ணது கரெக்டா தப்பா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.